ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல மெம்பர் ஆகலாமா? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நிறைய அமைப்பு இருக்குது. அரசாங்கம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சிருக்குது. இது இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கமிட்டி, கவுன்சில், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், இது மாதிரி எவ்வளவு அமைப்புகள் இல்ல மெம்பர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எதுக்காக? சேஃப்டி கொடுக்கறது அல்லா அமைப்பு. அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சேரலாமா அப்படின்னா எல்லா கிட்ட எப்பவுமே நம்ம பாதுகாப்பு கேட்கத்தான் போறோம் இல்லையா? இப்போ இந்த பாதுகாப்புங்கிறது கமிட்டி மூலமா தான் கிடைக்கும் நல்லா சொன்னோம். இல்ல பொது உலக நடைமுறையில கமிட்டி மூலம் தான் கிடைக்குமா? கமிட்டியில இல்லைன்னா பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ செருப்புல வார இருந்துச்சு தைக்கணும்னா வேற ஒரு மனுஷன் தான் தைக்கணும் இல்லையா? அதான் அதோட நடைமுறை தான் எல்லாம் வச்சிருக்கிறான் பூமியில. அப்புறம் அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு ஒரு மனுஷன்ட்ட வந்து அதுக்கு தேடி போறோம் தைக்கிறதுக்கு. இப்ப நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்கு அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடினா போதுமா? இல்ல மேற்கொண்டு கமிட்டியில இருந்தா தான் கிடைக்கும். செருப்பு தைக்கிற இருந்தா தான் செருப்பு தைக்க முடியுங்கிற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இருந்தா தான் பாதுகாப்பு அப்படிதான் இருக்குதான் வழியா? எது மெம்பரா வந்து ஒரு வழியா? எப்படி? ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் யாரும் அரெஸ்ட் பண்றதே இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில இருக்கிறத கட்சியில இருக்கிறது பெரிய பாதுகாப்பு தானே. அரசியல் கட்சியில இருக்கிறது, அரசியல் கட்சி தலைவராக்குறது அதோட பெரிய பாதுகாப்பு தான். கருணாநிதி நடுராத்திரில தூக்கிட்டு போனாலே எப்படி? அப்போ அவர் எம்எல்ஏ மனுஷன் 50 வருஷமா தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அவர் 2 நாள் நடுராத்திரில வந்து தூக்கிட்டு போனார். பாதுகாப்பு நீங்க என்ன பாதுகாப்புல இருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறேன். போலீஸ்காரனை யாரும் கொலை செய்யறதே இல்லையா? துப்பாக்கியோட இருக்கிறவங்க, யூனிஃபார்மோட இருக்கிறாங்க, அவங்களை யாரும் கொலை செய்யறதே இல்லையா? பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கறது. நான் போலீஸா இருந்தா எனக்கு பெரிய பாதுகாப்பு தானே. ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில் இருக்கிறத விட போலீஸா இருக்கிறது பெரிய பாதுகாப்பு தானே. பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறது. பாதுகாப்புக்கு தேவையான சாதனங்கள் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது ஒரு சரியான சாதனம் இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பேர்ல இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்கள்லாம் கூட தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் அனுமதிக்கிற விஷயங்களை வந்து அவங்க ஹியூமன் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் படி வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி கொடுத்தா ஹியூமன் ரைட் ஆகுது, ப்ராஸ்டிடியூஷன் தான் ஹியூமன் ரைட் ஆகுது. ஹோமோசெக்சுவாலிட்டி தான் என்ன? ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சேர்றது. ஆணும் பெண்ணும் சேர்றது தான் இயற்கை, அதுதான் இஸ்லாமிய நடைமுறை. ஆணும் ஆணும் சேரலாம், பெண்ணும் பெண்ணும் சேரலாம், அது கூட ஹியூமனுடைய ரைட் தான் சொல்றோம், மனித உரிமைன்னு சொல்றோம். ஏற்க முடியும்? விசாரணை செய்யறதும் மனித உரிமைன்றாங்க. அவங்களா விருப்பப்பட்டு போனா யாரும் தடுக்கக்கூடாதுன்றாங்க. இது மனித உரிமை தான். அப்ப இதெல்லாம் எது செய்ய போறீங்க? மனித உரிமையோட அடிப்படை உரிமைன்னு தெரியுமா? விரும்புற மதத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை. ஷிர்க்கும் கூட வந்து மனித உரிமைன்னு சொல்றாங்க. ஏத்துக்குவீங்களா? அப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில இருக்க முடியுமா? இதுதானே. இப்ப இதெல்லாம் இல்லாம இஸ்லாம் அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க அப்படின்னா அன்னைக்குதான் அதை பத்தி யோசிக்கலாம். அப்பயும் கூட பல கண்டிஷன்ஸ் இருக்குது, இன்னும் அதுல செக் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்புக்கு நாங்க அது நுழைய அவசியமே. பாதுகாப்பு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில நுழையலான்னா ரசூல்லா கத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏதாவது ஏற்படுத்தினாங்களா? கிடையாது. ரசூல்லா காலத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி எல்லாம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. பாதுகாப்புக்கு எவ்வளவு வழிகள் இருந்துச்சு. அதுல ரசூல்லா செய்யல. உதாரணத்துக்கு மக்கால தாருன் நத்வா இருந்தது. தாருன் நத்வான்றது என்ன? மக்கால இருந்த எல்லா கோத்திரங்களுடைய பிரதிநிதி சபை. ஒவ்வொரு கோத்திரம் இருக்கும், ட்ரைப் இருக்கும். அதுல இருந்து ஒருத்தரோ 2 பேரும் அதுல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் மக்காவுடைய நிர்வாகத்தை, மக்காவுடைய முக்கியமான முடிவுகளை, வியாபாரத்தை, போர், ஹஜ் எல்லாத்தையுமே அவங்க தான் சேர்ந்து முடிவு செய்யும். ரசூல்லா அதுக்குள்ள நுழைஞ்ச பாதுகாப்பா தான் நின்றுருக்கும். தாருன் நத்வால நுழைஞ்சு ட்ரை பண்ணிருக்கலாமே. நாங்களும் ஒரு குரூப் தான், எங்ககிட்ட ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. 300 முஸ்லீம் குறையாம இருந்தாங்க இல்லையா மக்காம. இப்ப எங்களே வந்து ஒரு கோத்திரமா நினைச்சு எங்களுக்கு ஒரு 2 பேர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் தாருன் நத்வால அப்படின்ற சொல்ல கேட்டாங்க. இதுல நிர்வாகத்தில் பங்கெடுக்கணும். பங்கெடுத்தா பாதுகாப்பு தானே. இன்னைக்கு அதான் நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம். நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிதான் சொல்றோம். அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு ரசூலுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? மக்களுடைய நிர்வாகத்தில் பங்கேற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ரசூலுல்லா பங்கேற்றுக்கிட்டாங்களா? பங்கேற்கல. வாய்ப்பு இருந்தும் ரசூலுல்லா பங்கேற்கல அப்படின்னா அதுல அதை விட்டு விலகி இருக்கிறது தான் சொன்னோம். அதுதான் அப்ப இதை விட்டு விலகி இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா தான் பார்க்கலாம். கட்டாயம் என்ன? மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லி 10 தடவை வந்து பார்த்து பேசுறது கட்டாயம் இல்ல. என்ன மிரட்ட போறான்னு தெரியாம பயந்துட்டு இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இதுல சேர்றது, கவுன்சில சேர்றது, பாதுகாப்புக்காக சேர்றதுக்கா அது வந்து முறை. நம்ம ஹியூமன் ரைட்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து அன் இஸ்லாமிக். ஷிர்க் செய்யறதும் ஹியூமன் ரைட்ன்றான், விபச்சாரம் செய்யறதும் ஹியூமன் ரைட், மது அல்லது கூட ஹியூமன் ரைட் அதனால சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்க ஏற்கனவே. அதனால தான் பார்லிமெண்ட்ல அதெல்லாம் சட்டம் இயற்றப்பட்டு அரசாங்கம் மது தடுக்கிறது. அவன் ஹியூமன் ரைட் என்ன? அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்னு. அதனால 2 பேர் ஒத்துக்கிட்டு விபச்சாரம் செஞ்சா தப்பு இல்லை, அது அடுத்தவங்களை பாதிக்கல. ஏன்னா 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஒருத்தர் தானா மது இருந்தா பிரச்சனை இல்லை, அதனால அடுத்தவங்க பாதிக்கப்பட்டாதான் பிரச்சனை. இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ். யுஎன்ஓ இருக்கு தெரியுமா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை. அவங்க வந்து யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் சொல்லி நம்பரா போட்டு கொடுத்தாங்க. அதுல வந்து யுஎன்ஓல மெம்பரா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சைன் பண்ண சொல்லி கேட்டாங்க.
சவுதி வந்து கண்டிஷனோட தான் சைன் பண்ணிச்சு. இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இப்போ சவுதி அரேபியா அந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணி இதெல்லாம் அன் இஸ்லாமிக், இதுல நாங்க இந்த பாயிண்ட்ஸ் ஏத்துக்கலாம், மீதி பாயிண்ட்ஸ் மட்டும் நாங்க ஏத்துக்கலாம், எதனா இதெல்லாம் இஸ்லாமுக்கு உட்பட்டு என்று சொல்லி தான் சைன் பண்ணோம். அப்ப அன் இஸ்லாமிக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் சொல்றது. பயம் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு? எல்லா மனுஷருக்கும் பயம் வரத்தான், சரியா? இருந்தாலும் அல்லாவுடைய பயம் மற்ற எல்லா பயத்தை விட நமக்கு அதிகமா இருக்கு. அல்லாவுடைய பயத்தை விட மற்ற பயம் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஷிர்க். அல்லாவுடைய பயத்துக்கு சமமா மற்ற பயம் இருந்தா அதுவும் ஷிர்க். அது போல நம்பிக்கை யார் பேர்ல இருக்கு? எல்லா பேர்ல தான் இருக்கு. இன்னொருத்தர் பேர்ல வச்சிடக்கூடாது. எது அல்லாவால மட்டுமே செய்ய முடியுமோ அதை இன்னொருத்தர் செய்ய முடியும்னு சொல்லி நம்பிடக்கூடாது. பாதுகாப்பு தருவது அல்லா நாட்டினா மட்டும்தான் கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லா எப்படி பாதுகாத்தான்? எந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது எந்த கட்சியில இருந்தாங்க? இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த மாதிரி ஒரு கோத்திரத்தினுடைய பாதுகாப்பு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ல. அவங்க அந்த நெருப்புல தூக்கி போட்டாங்களா, அதுல வெளியே வந்தாங்க. அதுக்கு பிறகு ஊரை விட்டு வெளியே வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் மனைவி, அவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர், அவங்களோட நபி, இப்படி 3 பேர் தான் வெளியேறாங்க ஊரை விட்டு. அது 3 பேர் தான் முஸ்லீம். என்ன செஞ்சிருப்பாங்க அந்த ஊர்ல? தைரியமா தவா செஞ்சு அந்த ஊர்ல இருந்து அவங்க சிலையை உடைச்சாங்க. அதுதான் தவக்குல், அதுதான் தவ்ஹீத். ஊர்ல மொத்தம் 3 முஸ்லீம், அதுல ஒருத்தவங்க பெண். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை. இதுல தாவா இவங்க தான் முன்னெடுத்தாங்க. அது அவங்க தகப்பனார் யாரு? சிலையை செஞ்சு வைக்கிறார். அந்த வீட்டுல இருந்து அவங்க அந்த தாவா செஞ்சாங்க. அந்த ஊர்ல இருந்து அது செஞ்சாங்க. நெருப்புல தூக்கி போடும்போது என்ன செஞ்சாங்க? நம்மள என்ன செஞ்சிருப்போம்? மௌத்தா போறோம், என்ன செஞ்சிருப்போம்? நெருப்புல தூக்கி போட்டா மௌத்து கட்டாயம் வந்துடும் போகுது. அப்படித்தான் நெருப்புல போனா மௌத்தாயிடுவோம். அப்புறம் கடைசியா நம்ம களிமா சொல்லிக்குவோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க தௌஹீதை விலக்கி இருந்தாங்க. நெருப்பு மூலமா மௌத்து வரலாம் தான், அல்லாஹ் நான்னா தான் வரும். நான் அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து சொன்னேன், அப்ப அல்லாஹ் என்ன கைவிட்டுற மாட்டான். நெருப்பு அல்லாஹ்வுடைய படைப்பு, நானும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அது ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்ட முயற்சி செய்யற ஒரு படைப்பு. அல்லாஹ் எப்படி என்ன கைவிடுவோம்? அப்படின்னு நெருப்புல தூக்கி போடும்போது அவங்க துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், வக்கீலே பொறுப்பு சாட்டப்படுறவங்க இல்லையே, பொறுப்பு எடுத்துக்கிறவங்க இல்லையே, அவன் தான் சிறந்தவன் அப்படின்னு தன்னை பாதுகாக்கிற பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் மட்டும் போதும் சொன்ன. ஹஸ்புனல்லாஹ் இன்னஃபி ஸல்லல்லாஹு, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் சொன்னான். அல்லாஹ்வை மட்டும் போதுமாக்கி கொண்டவங்களுக்கு, அல்லாஹ் பேர்ல மட்டுமே தவக்குல் வச்சவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தானா இல்லையா? அந்த ஊருடைய அரசாங்கம் எல்லாமே எதிர்பார்க்கு. தூக்கி நெருப்புல போட்டுட்டாங்க. அந்த நெருப்பு கிட்ட அவங்களே போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு நெருப்புல தூக்கி போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? நெருப்பு அவங்களுக்கு பொசுக்கிடுச்சா, கருக்கிடுச்சா, எரிச்சிடுச்சா? ஒண்ணும் நடக்கல. அல்லாஹ்வை மட்டுமே போதுமாக்கி கொண்டால் எந்த நெருப்பும் ஒண்ணு செய்யாது. அல்லாஹ் பேர்ல மட்டுமே சுத்தமா தவக்குல் வச்சோம்னா எந்த நெருப்பும் ஒண்ணு செய்யாது. நம்ம கிட்ட பிரச்சனை அல்லாஹ் மட்டும் நமக்கு போதுமானதாக இல்ல. நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி, கட்சி, இயக்கம் எல்லாமே தேவைப்படுது. நம்மளோட தவக்குல் அல்லாஹ் பேர்ல மட்டுமே இல்லை. நம்ம தவக்குல் துனியாவோட விஷயங்கள் பேர்ல அதிகமாக இருக்கு. அரசாங்கம் காப்பாத்திரும், கட்சி காப்பாத்திரும், இடஒதுக்கீடு காப்பாத்திரும், துப்பாக்கி காப்பாத்திரும், ட்ரைனிங் காப்பாத்திரும். எதுவுமே அல்லாஹ் நான்னா தான் காப்பாத்திரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் கூட்டத்தை கூப்பிட்டு வெளியே வர்றாங்க. பின்னாடி அவனுடைய படை ஆயுதத்தோட துரத்திட்டு வருது. இவங்க கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. ஆயுதம் இல்லாத மக்கள், அதுவும் திருப்பி ஃபைட் பண்றது எப்படின்னு கூட தெரியாத மக்கள். ஏன்னா அடிமைகளாவே வாழ்ந்துட்டாங்க. இந்த மக்கள் பெண்கள் குழந்தைகளோட வந்து நிக்கிறாங்க. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிர்அவுனுடைய படை. முன்னாடி இறங்கினாலும் சாவுத்தான், அப்படியே நின்றாலும் பின்னாடி இருக்கிற படை தேடி வந்தாலும் சாவுத்தான் இல்லையா? எப்படி போனாலும் மரணம். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன். அவங்க அப்பயும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வந்தது. தான் கையில இருக்கிற தடியால தண்ணி அடிக்க சொல்லி, தடி எடுத்து தண்ணியில் அடிச்சா என்ன ஆகும்? தடி நினையும் இல்லையா? தண்ணி கொஞ்சம் செதறும். வேற என்ன நடக்கும்? சாதாரண மக்கள் அடிச்சா அப்படிதான் நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சா கடல் 2ஆக பிளந்து வழி கொடுத்து, அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயல் மக்களும் அப்படியே நடந்து கடந்து எதிர்பக்கத்துக்கு போயிட்டாங்க. அதே பாதையில தான் ஃபிரௌனுடைய படைகளும் துரத்திட்டு வர்றாங்க. ஒரே கடல் தான். மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பனி இஸ்ராயல் மக்களையும் இவங்கெல்லாம் ஈமான் கொண்டவங்க மூமின்களை அந்த கடல் காப்பாச்சு, பிளந்து வழி விட்டு. ஆனா அதே கடல் ஃபிரௌனுடைய படையும் அழிச்சு. கடலா இருந்தாலும் நெருப்பா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு அவை பாதுகாப்பு கொடுக்கும், அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு அவை பாதுகாப்பு. சரி, இவங்கெல்லாம் நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, நாங்க இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் நினைவூட்டுறதுக்காக சொல்றேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயமாக இந்த முஸ்லிம்கள்ல ஒருத்தர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்துல யமன் பகுதியில அஸ்வத் அல் அன்சி என்ற ஒருத்தன் தன்னை நபி என்று அறிவிச்சுக்கிட்டான். அங்கே இருந்த முஸ்லிம்கள் அவனை எதிர்த்தான். ஆனா அவங்க கிட்ட ஒரு படை இருந்ததுனால அதிகாரத்தை அவன் கையில எடுத்துட்டான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிடுறான். ஆனா இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? அவன் என்னை நபின்னு ஏத்துக்கணும்னு சொல்றான். அங்க இருந்த ஒரு முஸ்லீம், அவர் பேர் அபு முஸ்லிம் அல் கௌலர். அவன் என்ன செய்யறாங்க? நீ நபி இல்லை, நீ ஒரு பொய்யன் அப்படின்றான். அவன் முகத்துக்கு நேராவே அவன் ஆட்சி அதிகாரத்தோட இருக்கிறான், மிரட்டுறான். அவனை தூக்கி நெருப்புல போட்டுருவேன் சொல்லி. நெருப்புல போட்டாலும் நீ பொய்யன் தான் சொல்றான்.
நிஜமாவே நெருப்பு தயார் பண்ணி நெருப்பு தூக்கி அவங்களை வீசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நெருப்பு போட்டவங்களா அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் மொத்தம் நெருப்பு தூக்கி வீசுறாங்க. இந்த நபர் ஒரு சஹாபியும் இல்லை, ரசூல்லா அவங்க பார்த்தது கிடையாது. ரசூல்லா காலத்துல இருந்தாங்க, ஈமான் பண்ணாங்க, ரசூல்லா சந்திச்சது இல்லை. அப்ப அவங்க சஹாபி கிடையாது. இவங்க நபியும் இல்லை, ஒரு சஹாபியும் இல்லை. இவங்களை தூக்கி நெருப்பை வீசுறாங்க. நெருப்பு இவங்களை எரிக்கல. நெருப்புல அவங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன காயமும் அவங்க உடம்புல ஏற்படுது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வெளியே வந்தாலும் நீங்க எம்எல்ஏ கூட வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க கல்வி மதினாக்கு வர்றாங்க. இதுக்குள்ள ரசூல்லா மௌத்தாயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமுடைய ஆட்சி தலைவராக ரசூல்லாக்கு பதிலாக வர்றாங்க, கலீஃபா வர்றாங்க. இப்ப மதினாவில மஸ்ஜித் நபியுக்குள்ளே நுழையிறாங்க. ரசூல்லாவுடைய பள்ளிவாசல்ல நுழையிறாங்க. ரசூல்லா இல்ல, அபூபக்கர் இருக்கிறாங்க. ஃபஜ்ர் முடிச்சுட்டு இவங்களும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே மக்களை கவனிக்கக்கூடியவங்க. புதுசா யார் வர்றாங்க, இது யாரு அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க வந்த உடனே அவளை கேட்கறாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து? யமன்ல இருந்து வர்றேன். யமன்ல இருந்தா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அந்த ரசூலுல்லாஹி உம்மத்துல அல்லாஹ் ஒரு மனிதரை கொண்டு வந்தானே, அந்த அபு முஸ்லிம் அல் கௌலானி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் தான் அந்த அபு முஸ்லிம் அல் கௌலானி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுடைய நெத்தியில முத்தமிட்டு, கண்ணியப்படுத்தினா அப்படி செய்வாங்க அரபி, நெத்தியில முத்தமிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் தனக்கும் மத்தியில உட்கார வச்சு அவரை கண்ணியப்படுத்துறாங்க. இப்ப அபு முஸ்லிம் அல் கௌலானி யாரு? நபி இல்லை, ஒரு நபித்தோழரும் கூட இல்லை. ஒரு பொய்யன் தன்னை நபி என்று சொன்னும் போது தைரியமாக எதிர்த்து, நீ ஒரு தஜ்ஜால், நீ பொய்யன் என்று சொன்னார். நெருப்புல வீசுறவங்க பயப்படல. நெருப்புல வீசியும் அந்த நெருப்பு அவங்களை ஒண்ணு செய்யல. அல்லாஹ் மீது உண்மையாக விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு, அல்லாஹ் மீது உண்மையா தவக்கல் வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. பிரச்சனையா நம்ம கிட்டதான் இருக்குது. நமக்கு தவக்கல்னா என்னன்னே தெரியல. தவக்கல்ல சரியான முறையில நம்ம வைக்கிறது இல்லை. ஏன்னா அல் வக்கீல கட்டா தான் தவக்கல் வைக்க முடியும். அல் வக்கீல்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, இது நமக்கு சரியா தெரியாததுனால அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விவாதத்துக்குள்ள நம்ம சரியா செய்யணும். அப்போ அல் வக்கீல் அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சாதான் தவக்கல் தான் என்னான்றது நமக்கு தெரியும். அப்பதான் தைரியமா தவக்கல் வச்சு, தைரியமா தவக்கல் வச்சுட்டா எந்த கமிட்டியும் தேவையில்லை, எந்த இடஒதுக்கீடும் தேவையில்லை, எந்த ஒரு ஆயுதமும் கூட தேவையில்லை. கண்முன்னாடி அல்லாஹ்வுடைய எதிரிகள் அழிஞ்சு போனாங்க. ஃபிரௌனுடைய படைப்புகளும் எந்த ஆயுதம் அழிச்சது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது கத்தி எடுத்து சண்டை போட்டாங்களா? பனி இஸ்ராயல் மக்கள் ஏதாவது சண்டை போட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய எதிரிகள் அழிச்சது அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த கடல், முஸ்லிம்களுக்கு வெளிவிட்ட அந்த கடல் காஃபிர்களை அழிச்சது. இப்படி எவ்வளவு சொல்லலாம். முஸ்லிம்களே இல்லாத இடத்துல கூட அல்லாஹ் தன்னுடைய விஷயங்களை பாதுகாத்துக்கொண்டு காபா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு ஒரு 40 அல்லது 50 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்ரஹா என்ற ஒருத்தன் காபாவை இடிக்கணும்னு முடிவு செஞ்சு படையோட கிளம்பி வர்றான். அந்த படையில யானையும் கூட இருக்குது. யானையோட வர்றான். முதல்ல அந்த படை என்ன செய்யுது, படையில ஒரு சின்ன பிரிவு உள்ள போய் மக்கால சுத்து வட்டாரத்துல இருந்த ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வந்துட்டான். அரபிகளுக்கு ஒட்டகம் முக்கியமான சொத்து. அந்த ஒட்டகத்தை வச்சுதான் பால் குடிப்பாங்க, ஒட்டகத்தை வெட்டி தான் சாப்பிடுவாங்க, ஒட்டகத்தை வச்சுதான் பிரயாணம் செய்வாங்க, அதை வச்சுதான் வியாபாரம், எல்லாமே அவங்களுக்கு ஒட்டகம் தான். அப்ப ஒட்டகத்தை அரெஸ்ட் பண்ணி கைது செஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க. மனுஷன கைது செய்யல, ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுல அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகம் இருக்குது. அப்துல் முத்தலிப் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். அவங்க மக்கால ஒரு முக்கியமான தலைவர். இப்ப இவங்களுடைய ஒரு 200 ஒட்டகங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க, அவங்க காஃபிர், முஸ்லிமும் இல்லை. அவங்க அப்ரஹாவுடைய இடத்துக்கு போறாங்க. அவங்களை பார்த்தோன்னே அப்ரஹாவுக்கு மனசுல ஒரு மரியாதை வந்துருது. அவன் இடத்த விட்டு இறங்கி அவங்களுக்கு சரிசமமா வந்து உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, என்னுடைய ஒட்டகங்களை உங்க படை வீரர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அது திருப்பி வாங்கிக்கலாம். அப்ரஹா சொல்றான், உங்களை பார்த்துட்டு எனக்கு மனசுல ஒரு கண்ணியம் வந்துச்சு, இப்ப அது எல்லாமே போகுது. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான மனிதரா தெரியுறீங்க, மக்காவை பாதுகாக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்க வந்திருப்பீங்க, காபாவை இடிக்க வேணாம்னு சொல்லி கேட்க வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சேன். நீங்க தான் காபாவை பத்தி கவலைப்படாம ஒட்டகத்தை பத்தி கவலைப்படுறீங்க. அப்ப அப்துல் முத்தலிப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்லா கவனிங்க, இது ஒரு காஃபிருடைய வார்த்தை. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒட்டகத்துடைய உரிமையாளர் நான் ஒட்டகங்களை பத்தி கவலைப்படுறேன், காபாவுடைய உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் காபாவை பார்த்துக்குவான் என்று சொல்றான். அதுலதான் எனக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. உடனே படையை கலப்ப சொன்னேன். ஒட்டகத்துக்கு வீட்டு போயிட்டா அவங்க ஒட்டகத்தோட விட்டு மக்கா வெளியேறிட்டோம். மக்கா விட்டு வெளியே போயிட்டான். எல்லாம் மலைப்பகுதியில நின்று வேடிக்கை பாக்குறாங்க என்ன நடக்குது. காபாவை நோக்கி படை நகருது. முதல்ல அந்த இடிச்சு தள்ளுறதுக்கு யானையை தான் கலப்புறாங்க. அந்த யானை பெரிய யானை தள்ளுறாங்க முன்னாடி, அதை அப்படியே முட்டி போட்டு உட்காருது. அடிச்சு பாக்குறாங்க, கிளம்ப மாட்டேங்குது. எவ்வளவு அடிச்சும் யானை காபா பக்கம் போக மாட்டேங்குது. சரி, வேற பக்கம் திருப்புறாங்க, அந்த பக்கம் நல்லா நடந்து, இந்த பக்கம் திருப்பினா நல்லா நடக்குது, அந்த பக்கம் திருப்பினா நடக்குது. காபா பக்கம் மட்டும் யானை நகர மாட்டேங்குது. எனக்கு என்ன தெரியும், அது மக்கால வரம்பு யானையும் இல்லை, காபானா என்னன்னு தெரியும். அல்லாவுடைய படைப்பு அதுக்கு தெரியும். அல்லாவுடைய விஷயங்களுக்கு கண்ணியம் என்ன, எப்படி கொடுக்கணும். அந்த யானைக்கு தெரியுது காபா இடிக்க யானை போகல. எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த யானை போகல. கடைசியாக இந்த படை வீரர்கள் முன்னாடி போறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகள் இருந்து ஒரு படைப்பு, அந்த படைப்பு சின்ன சின்ன பறவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறது. أعوذ بالله السميع العليم
من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول الله சொல்லி கொடுக்கிறது ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل فيلنا யானை அஸ்ஹாபுல் ஃபீல்னா யானையோட வந்த மக்கள் யானையோட தோழர்கள் அந்த மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு நீங்க பார்க்கலையா பார்க்கணும் கண்ணால பார்க்கறது அந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா நான் கேட்கிறேன் என்ன நடந்துச்சீங்க ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل அவங்களுடைய திட்டங்களை அல்லாஹ் தடுமாறி வழி தவறி போக செஞ்சிட்டான் அவருடைய சதி திட்டத்தை அல்லாஹ் தடுமாறி வழி தவறி போக செஞ்சிட்டான் அங்க நடந்தது என்ன அர்சல அலைஹிம் طيرا أبابيل அர்சல அலைஹிம் அனுப்பி வச்சோம் பயிர்தான் பறவைகள் طيرا أبابيل சின்ன சின்ன பறவைகள் அனுப்பி வச்சோம் அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்தது வந்து என்ன செஞ்சது தர்மீஹிம் அது வந்து ரிமாஹ் செஞ்சது எரிஞ்சது எது எரிஞ்சது தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஹிஜார் கற்கள் சுட்ட செங்கல் கருங்கல் கூட இல்லை சிஜ்ஜில்னாக்கா நம்ம செங்கல் சூழலை வச்சு சுட்டு எடுக்கிறோமே அதுதான் அந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுதான் சிஜ்ஜில் என்று சொல்லுவாங்க சுட்டு செங்கலை வீசி எறியும் சின்ன பறவைகள் சுட்டு செங்கலை வீசி எறியும் வீசி எறிஞ்சா என்ன நடக்கும் நம்ம பார்வைக்கு வீசி எறிஞ்சா என்ன நடக்கும் ஒரு படை பேர்ல செங்கலை தூக்கி வீசினாக்கா படை நின்றுடுமா இங்க நடந்தது அவங்க ஆனாங்க என்ன ஆனாங்க மாதிரி ஆனாங்க அதாவது ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வந்து வைக்கோல மென்று துப்பி விட்டா எப்படி இருக்கும் அந்த வைக்கோல் எப்படி இருக்கும் மென்று தின்னு துப்பி விட்டு அந்த கூழான வைக்கோல் மாதிரி அந்த மனிதர்களான அந்த படையான அல்லாஹ்வுக்கு தன்னுடைய விஷயங்களை பாதுகாக்க தெரியும் காபாவை எந்த ஒரு படையும் வந்து பாதுகாக்கல எல்லாருடைய படைப்புகள்ல சாதாரண படைப்பு சின்ன சின்ன பறவைகள் அவை சாதாரண செங்கல்ல தூக்கிட்டு வந்தது அதை வீசி வந்து அந்த படை என்ன ஆச்சு ஹதீஸ்ல தெரிய வருது அந்த கற்கள் அவனுடைய மேல அப்படி பட்டு தலையில பட்டு அது ஊடுருவி உடம்புக்குள்ள போய் பின்பக்கமா வெளியே வந்தது அவன் உள்ளுக்குள்ள எல்லாம் அறுபட்டு கூழாகி விழுந்தான் காபாவை எல்லாம் பாதுகாத்துட்டான் காபாவை எல்லாம் பாதுகாப்பான்னு சொல்லி காசிரா அப்துல் முத்தலிபும் நம்பினான் ஒட்டகத்தோட உரிமையாளன் நான் காபாவோட உரிமையாளன் இன்னொரு அவன் காபாவை பாதுகாத்துக் கொள்வான் காசிரா அவங்களுக்கே அல்லாஹ் தன்னுடைய விஷயங்களை பாதுகாப்பான்னு சொல்லி தெளிவா இருந்தது ஏன் முஸ்லீமா இருக்கிற நமக்கு அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளை பாதுகாப்பான்னு நம்பிக்கை வர மாட்டேங்குது அல்லாஹ் அறிஞ்சது அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய படையை எங்கிருந்து வரும் அது பறவையாகவும் வரும் கடலாகவும் வரும் எதை வச்சு நம்ம அடிக்கணும் அந்த நெருப்பு கூட சும்மா இருக்கும் அதே பாதுகாப்பாகவும் அமையும் அல்லாஹ்வுக்கு விசுவாசத்தோட இருந்தா அல்லாஹ் பாதுகாப்பு ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு உங்களுடைய ரைட்ஸை மீட்டு எடுக்கிறதுக்கு உங்களோட இருந்து உங்களுக்கு முன்னாடி இருந்து போர் புரியறதுக்கு மலக்குகள் அணியாக வரும் அது எப்போ அந்த உதவிக்கு தயாராக நம்ம ஆகும்போது நம்ம அந்த தகுதி உடையவங்கள ஆகும்போது அந்த தகுதி எப்போ வரும் நம்ம தவ்ஹீதை சுத்தமா தெரிஞ்சு சரியாக தெரிஞ்சு அதை எந்த கலப்படம் இல்லாம சுத்தமா நிலைநாட்டும் பொழுது அந்த தகுதி நமக்கு வரும் என்றைக்கு நம்ம அந்த தகுதி உடையவள ஆரம்பம் அன்றைக்கு அல்லாஹ் அந்த உதவி அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எங்க இருக்குது கிட்ட இருக்குதா தூரம் இருக்குதா நம்ம அல்லாஹ்வுக்கு கிட்ட இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட இருக்குது நம்ம அல்லாஹ்வுக்கு தூரமா இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி தூரமா ஏன் இன்னும் அல்லாஹ்வுடைய உதவி வரல நீங்க அவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க அதனால வரல நீங்க அல்லாஹ்வுக்கு நெருங்கி பாருங்க அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கமா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு நெருங்கிறது எப்படி அல்லாஹ்வை சுத்தமா கீழ்ப்படியது அல்லாஹ்வை சுத்தமா வணங்குறது தான் அல்லாஹ்வை சரியா தவக்கலுங்கிறது சாதாரண ஒரு இபாதத் இல்லை நெருப்புல தூக்கி போடும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அல் வக்கீல் அது அல்லாஹ் பேர்ல தவக்கல் வச்சாங்க தவக்கல் நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம் நெருப்புல தூக்கி போடும் போதும் வைக்கிறது தவக்கல் அந்த நேரத்திலையும் பாதுகாக்கிறவன் தான் அல் வக்கீல் அல்லாஹ்வை நீங்க சாதாரணமா நினைச்சிரு அல்லாஹ்வை நம்ம சாதாரணமா நினைக்கும் பொழுது நமக்கு அந்த உதவி கிடைக்கிறது அப்படி மரணம் உறுதி என்று தெரிஞ்சு பொதுமக்கள் பார்வையில உறுதியா தெரிகிற ஒரு இடத்துல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல ஹயாத்து மௌத்தும் அல்லாஹ் நடத்தான் உயிர் கொடுக்கறதும் மரணிக்கிறதும் அல்லாஹ் கிட்டதான் இருக்கு நம்ரூத் முடிவு செஞ்சுட்டான்றதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட மாட்டான் ஃபிரௌன் முடிவு செஞ்சுட்டான்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட மாட்டான் அபூ ஜஹல் அவனுடைய கூட்டத்தினரும் சேர்ந்து முடிவு செஞ்சாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ராத்திரி கொலை செஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு இளைஞர் வரும் அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரும் இன்னைக்கு ராத்திரி எல்லாருமே உள்ள போய் ஒரே நேரத்துல எல்லாரும் ஈட்டியும் வாழையும் இருக்கிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க வீட்டை சுத்தி எல்லாம் நிக்கிறாங்க அந்த வீட்டுல எல்லாம் ரசூலுல்லாஹ் எஞ்சி வெளியே வந்தாங்க ஒருத்தம் கண்ணிலையும் படல அவங்க அத்தனை பேரும் சுத்தி இருக்கிறாங்க ஆயுதங்களோட இருக்கிறாங்க கண்காணிப்போடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை விட்டு வெளியே கதவு திறந்து வெளியே வர்றாங்க நடந்து வராங்க அவங்கள கடந்துதான் போறாங்க யாரு கண்ணிலையும் ரசூலுல்லாஹ் படல எதிரிகள் 1000 முயற்சி செஞ்சாலும் பாதுகாக்கணும் நல்லா முடிவு செஞ்சுட்டா நல்லா பாதுகாத்துரும் சுத்தி வெட்டி தள்ளுறதுக்குன்னு சொல்லி
ஒரு 40-50 பேர் நிற்கும் போது நடுவில் ஒருத்தர் யார் கண்ணில் போட வெளியே போக முடியுமா? அது பதிங்கெல்லாம் போல சாதாரணமா போறவங்க கதவை திறந்துட்டு வெளியே வந்துருப்பாங்க. இது எப்படி நடக்குது? தன்னுடைய அடிமை எல்லாம் பாதுகாக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா பாதுகாத்துருக்கும். அதுக்கு அந்த அடிமை தகுதியுடையவங்களா இருக்கும், அடிமையா இருக்கும் எல்லாம். அப்படி இருந்துட்டா அல்லாவுடைய பாதுகாப்பு. படைக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம சரியா நிறைவேற்றணும். அல்லாவுக்கு சரியா இபாதத் செஞ்சா அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாவுடைய பாதுகாப்பு, அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது போய் ஏன் கண்டவனுடைய பாதுகாப்பு? இதுதான் இடஒதுக்கீடு விஷயத்துல அல்லாவுக்கு முழுசா கீழ்படிஞ்சா அந்த பூமியுடைய முழு ஆட்சி அதிகாரத்தை அல்லா தரேன்றான். நீங்க முழுசா வேணா எங்களுக்கு 15% கிடைச்சா போதும் அப்படின்னு கேட்க. அது யூதர்களுடைய தன்மை. யூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஃபிரௌனை காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. அல்லாவுடைய உதவி கொண்டு காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. சீனாய் பாலைவனத்துல போயிட்டு பாலைவனத்துல பிரயாணம் செய்யறாங்க. இவங்க அவசர அவசரமா கிளம்புனவங்க. அதனால சமைக்கிறதுக்கு எதுவுமே கையில கிடையாது. எல்லாம் எப்படி உதவி அனுப்புனா, அவங்களுக்கு உணவு எப்படி அனுப்புனா, வானத்திலிருந்து மண்ணு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆப்பம் மாதிரி ஒரு சாப்பாடு, அதுக்கு தொட்டு கறி, பறவையுடைய கறி, வானத்திலிருந்து இறங்கும். கண்டிஷன் என்ன? அப்பயும் தவக்கல் தான் கண்டிஷன், நிபந்தனை. நாளைக்கு எடுத்து வைக்க கூடாது. இன்னைக்கு வருது, நீங்க இன்னைக்கு சாப்பிட்றோம். சில பேர் வீட்டுல எடுத்து வச்சாங்க, அது வீணாயிடுச்சு. ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அல்லாஹ் எந்த கஷ்டமும் இல்லாம இவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அனுப்பி வச்சுட்டு இருக்கு. அப்படி வரும்போது என்ன செஞ்சாங்க? இதையே சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு காய்கறி பூண்டு இதெல்லாம் வேணும். அப்படிதான் அல்லா புறாங்க சொல்லி காமிக்கிறான். காய்கறி பூண்டு இதெல்லாம் வேணும். அல்லாஹ் இறக்கி வைக்கிறத கொண்டு திருப்தி அடைய மாட்டேங்கிறான். அல்லாஹ் கொடுக்கறதை கொண்டு திருப்தி அடைய மாட்டேங்கிறான். இது பனி இஸ்ராயீல் தான். அந்த தன்மையை வளர்த்துக்காரு. அல்லாஹ் கொடுக்கறது கொண்டு திருப்தி இல்லாத சஹாபாவுடைய தன்மையை வளர்த்துக்காரு. சஹாபாவுடைய தன்மை அதுதாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவங்க மேல திருப்தி, அவங்க பேரை திருப்தி கொண்டாங்க. வரது அன்ஹும், அவங்க அல்லாஹ் மேல திருப்தி கொண்டாங்க. அல்லாஹ் கொடுக்கறது அவங்க திருப்தி கொண்டாங்க. அப்படி திருப்தி கொடுத்தா அல்லாஹ் மேல மேல கொடுத்தாங்க. அந்த கீழ்ப்படுதலையும் அந்த திருப்தியும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதே பாதுகாப்பும் அதே உதவியும் நமக்கு கிடைக்கும். அதே அல்லாஹ் தான் அன்றைக்கும் இருந்தா, இன்றைக்கும் இருக்கிறான், என்றைக்கும் இருக்கான். அன்றைக்கு இந்த சஹாபா சமுதாயம் மாதிரி நம்ம இன்றைக்கு இல்லை. அதனால்தான் அவங்கள மாதிரி நம்ம உறுதியா இல்லாததுனாலதான் அவங்கள மாதிரி உதவி கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் நமக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச உதவிகள் நமக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச பாதுகாப்புகள் நமக்கு கிடைக்கல. அப்போ நம்முடைய குறைபாடுகள் இவை. இத சஹாபா எப்படி விளங்கி அமல்படுத்தினாங்களோ அதே மாதிரி முறையில நாமளும் விளங்கி செயல்படுத்தினா அதே மாதிரி அல்லாஹ்விடம் உதவியும் பாதுகாப்பும் வெற்றியும் கிடைக்கும். படிச்சுக்கோமா இன்ஷா அல்லாஹ். வேற கேள்வி இருக்குதா? கேள்விகள் லேட் ஆயிட்டு போகுது, தனியத்துல. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. إن شاء الله.